என்னடி பண்ற? இந்த பேக் போதுமா உனக்கு? ஏற்காடுக்கு ஒரு நாள் ட்ரிப்பு, வெறும் சாட்டர்டே போயிட்டு சண்டே ஆஃப்டர்நூன் கிளம்புறோம். இந்த ஒரு பேக் ஃபுல்லாக அவள் ட்ரெஸ் தான். இது எனக்கு ஒரு பேண்ட்டும் ஒரு ஷர்ட்டும் வச்சிருக்கேன். Next day. 4 மணி நேரம் டிராவல் பண்ணிட்டு 8 மணி நேரம் கூட்டு போயிட்டு இருக்கான் அந்த ட்ரெயின். நம்ம வெறுப்புல போய்கிட்டு இருக்கோம். நம்ம சௌமியா வீட்டுக்கு வந்துட்டோம். அவங்க வீடு எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. செம்ம அழகாக இருக்குல்ல. நான்லாம் வந்து ஜாலி ஆகிட்டேன். சௌமியா வந்துட்டாங்க. ஹாய் சொல்றா. குழந்தைங்க கிட்ட பேசுனா கூட நான் ஒரு இன்ட்ரோவர்ட்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம சௌமியாவூர்லேருந்து சேலத்துக்கு கிளம்பிட்டோம். சேலத்துக்கு பஸ்ஸில் தான் போய்கிட்டு இருக்கோம். சேலத்துக்கு ரீச் ஆகிட்டு அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு ஏற்காடு கிளம்பலாம். ஆக்சுவலி கைஸ், பைக் ரெண்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் எங்களோட பிளானு. ஆனால் இங்கே வந்து பைக் ரெண்டலுக்கு நிறைய இடத்துல கேட்குறப்போ போர்டெலாம் வச்சுருக்குறாங்க, பட் பைக் கொடுக்க மாட்டுறாங்க, போலீஸ் பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. நாங்கள் ஒரு 2 hours இங்கே அலைஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக ரெட் டாக்ஸி தான் புக் பண்ணியிருக்கிறோம். எங்களுக்கு இதுவும் கொஞ்சம் அஃபோர்டபுள் தான். பைக் 2 பைக் நாங்கள் எடுத்திருந்தா என்ன ப்ரைஸ் வருமோ அதே ப்ரைஸ் தான் இதுலேயும் எங்களுக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஏற்காடு வரீங்கன்னா தயவு செஞ்சு பைக் ரெண்டல் நம்பிட்டு வராதிங்க. ப்ரியாராக ஒரு காரை புக் பண்ணிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு அது ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். செம்மையான குளிர் இல்லை? என்னது 23 டிகிரி. ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி. அங்கே ஏதோ திங்கிறதுக்கு கொடுக்குறாங்க, எனக்கு வாங்கி கொடுங்க. சாப்பாடா? திருப்பி சொல்லு. கம் டு நைட். அடே பேயில போங்க. ஐயோ வெரி பேட். ஓகே, பாம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்? ரெக்கார்டிங்ல இருக்கா? எங்க? ஏற்காடு. ஏற்காடு. சென்னை நினைச்சிட்டு இருக்கேன். ஏற்காடுல இருக்கும். நம்ம ஓவர் ஆக்ஷன். நீங்க தானே அவார்டா கொடுக்குறாங்க. வா. மல்லி நல்லா குளிர்த்துல அங்கே தண்ணி பிடிச்சி வரப்போ அவங்க சில்ட்ரன்ஸ்லாம் இருந்தாங்க. இப்போ மணி ராத்திரி 1 மணி. தூக்கம் வராமலாம் இல்லை, தூக்கம் பயங்கரமாக வருது. இவ தான் தூங்க விட மாட்டா. தூங்கிய குளிர் எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தோம். 19 டிகிரி. மொபைலில் செக் பண்ணி பார்க்குறப்போ 19 டிகிரி செம்மையாக ஜில்லுன்னு இருக்குது. இப்போ ரூமில் 90 டிகிரி ஏசியில் வச்சுட்டு நம்மளால் ஒரு கண்டினியூஸாக ஒரு 2 hours உட்கார முடியுமா? அங்கே கம்ப்ளீட்டாக 90 டிகிரி தான் இருக்குது. கிளிப்பனி கண்ணீர் விட்டு அழுவா. சொட்டர் போட்டிருக்கிறா பாருங்க.
நானும் இந்த பையனும் தான் போட்டிருந்தேன் அதே ஷர்ட்டே போட்டு இன்னும் அப்படியே இருக்கிறோம். எப்பா இருக்கவே முடியல, செம்மையாக குளிருது. இங்கே ஃபாகு உங்களுக்கு தெரியாது, நல்ல ஃபாகு இருக்குது ஓரளவுக்கு. ஃபாகெல்லாம் எதுவும் இல்லை, சும்மா சொல்கிறேன். ஃபாகு இருக்குது அங்கே பாருங்கள், அந்த லைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லாமே போய் தான் சொல்லுவான் நம்ம அதிகம். ஆமாம், வாய் திறந்தாலே போய். ஸோ இன்றைக்கி ஒரு 2-3 பிளேசஸ் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோம். பலூனா வைக்காத, என்ன மட்டும் வை, நான் சுட மாட்டேன். ஏய் இது 5. அண்டி நீ தள்ளி போமா கொஞ்சம். சாப்பிடுவோமா? இப்போதான் 2 பேரும் சுட்டு வந்தேன். பார்க்கில் இருக்கோம். நாங்கள் பீக்கு பார்க்கில் இருக்கோம். இந்த நாய்க்கு சோறு போடுறதுக்கு 100 ரூபாய் கேட்குறாரு. எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு நாய்க்கு 3 ரூபாய் பார்லேஜி பிஸ்கட்டே வாங்கி போட மாட்டோம். நல்லா வளர்றோம். எங்கள் வீட்டு பக்கத்து நாய்க்கு நாங்கள் எதுவுமே போட மாட்டோம். ஆனால் நாங்கள் சிலிண்டர்னு கூப்பிட்டா ஓடி வந்து எங்கள் காலுக்கிட்ட வாலாட்டிட்டு நிற்கும். இது அங்கிருந்து கத்துன்னு கத்துறேன், என்னன்னு கூட கேட்க மாட்டேன். காசு இருக்கு, நான் இதான் குறைக்கும். இதை ஏன் நீ என்கிட்ட சொல்ற? இதுல எதனா உள்ள அர்த்தம் இருக்கா? இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன், எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம். பட் இவனு சரியான திருட்டு கோட்டா இருக்கானுங்கம்மா, சரியான திருட்டு கோட்டு. அண்ணே செயின் எங்க அப்படிங்கிறானுங்க. என்னடா தங்கம் என்னடா பண்ற? அந்த ஒரு ஹிந்தி சாங் கீ சொல்லு, கீ சொல்லு. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. கீ சொல்லு. ஏய் விட்டுறாதீங்களே, அவன் வந்துருவான். என்கிட்ட மைக் இருக்குது அடுத்து. செம்ம பெருசா இருக்குது. ஏய் ஓகே 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 நினைக்கிறேன்.
Vata Mama Dara. ஓகே காய்ஸ், இங்கேருந்து லீவ் ஆகிக்கலாம். மற்ற எங்கே போனாலுமே நமக்கு வந்து பேர்ட்ஸ் கையிலலாம் வந்து நிற்காது. இங்கே கையில் நிற்குது, மேலே வந்து நிற்குது. செம்ம ஜாலியாக இருக்குது அது. நீங்களும் ஏற்காடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பார்க் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாவே செம்ம ஒர்த்து நீங்கள் கொடுக்குற காசுக்கு. நாங்கள் இப்போ நெக்ஸ்ட் இடத்துக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலி அங்கே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி நினச்சோம், பட் இங்கே எதுவுமே முடியலை. இங்கே நிறையா அந்த ஃபாரின் பேர்ட்ஸ் அப்படி இருக்குது. போங்க ஃப்ரெண்டு. டென்ஷன் ஆயிடுச்சு. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. ஏய் குடி பக்கத்துல போங்க. வா, ஆக்ரோஷமாக வருது. நாங்கள் ஏற்காட்டில் இருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ கீழே இறங்கிட்டு கீழே போயிட்டு சேலமில் இருந்து ட்ரெயின் இருக்குது. ட்ரெயினில் ஏறலாம். இந்த மீன் டைமில் ஏதாச்சும் சேலமில் பெஸ்ட்டான கடை இருந்துச்சுன்னா போய் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். மிகவும் கவலைக்கிடமான நிலைமையில் உட்காந்துருக்கோம். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அதே தான். ஏற்காடுலேருந்து கீழே இறங்கி வாந்தியோ வாந்தி. இந்த பொண்ணு தான் ஒரு பிள்ளை உட்காந்துருக்குல்ல அந்த ஓரமா, அந்த பிள்ளை தான் அது. சரியான வாந்திப்பா. இவங்க வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு கடை முன்னாடி உட்காந்துருக்கோம். தி selvimes.com அப்படிங்கிற ஒரு கடை எழுதியிருக்காங்க பாரு. செல்வி மெஸ் அசைவம். இங்கே பக்கத்தில் இன்னொரு கடையும் இருக்குது. நியூ விவேகானந்தர் அசைவம்னு ஒரு கடை. அதான் பேசிகிட்டு இருந்தோம். விவேகானந்தர் வெஜிடேரியன் தானே, அவருக்கு எது அசைவம்னு கூட்ட கடை வச்சுருக்கிறாங்க. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். நான் அம்பல் சாப்பிட்டு போயிருமாரு. ரொம்ப பிடிக்கும்.